சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து கலிஃபோர்னியாவுடைய நிலவரத்தை பார்த்துட்ருக்கோம். இப்போது வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். முதல்ல அங்கே 2 காட்டு தீ பரவி ஜனவரி 7 அங்கே இருக்கக்கூடிய மக்களும் சரி, அங்கே இருக்கக்கூடிய தீயணைப்பு படையினரும் சரி, அணைக்க முடியாமல் பெரும் கஷ்டத்தை பட்டுட்ருக்காங்க. அதுவும் ஜனவரி 7 2 காட்டு தீ இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போது மறுபடியும் 3ஆவதாக ஹியூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புது காட்டுத்தீ நேற்றிலிருந்து கடுமையாக இப்போ பரவி கொண்டிருக்குது. ஏற்கனவே பரவன காட்டுத்தீலேயே இப்போ என்ன பிரச்சனைனா, அங்கே பேலசைட் ஈட்டன்னு சொல்லி 2 காட்டுத்தீ பரவிச்சு 2 பகுதியில். அதில் பேலசைட்டில் இதுவரையும் நேற்றைய நிலைமைப்படியே 60% தான் அதை அணைச்சிருக்காங்க. இன்னும் 40% அணைக்காமல் தான் இருந்துட்டுருக்கு. எப்போ இருந்துன்னா ஜனவரி 7 இப்போ கிட்டத்தட்ட 24ஆம் தேதியே நமக்கு தாண்டி போயிட்டுருக்குன்னா, இத்தனை நாளில் அவங்க அணைச்சதே 60%னா எந்த அளவுக்கு அந்த பகுதிகள் தீயால் பரவி இருக்கும் அப்படிங்கிறதை நம்ம சிந்திச்சு பார்த்துக்கணும். அதே மறுபக்கம் ஈட்டனில் 90% கட்டுப்படுத்தியிருந்தாங்க. அப்போ மொத்தமாக அதுலேயே ஒரு 50% பாக்கி இருந்துட்டு இருக்குது. ஒன்று பேலசைட்லேயும் இன்னொன்று பக்கம் ஈட்டன்லேயும் ஒரு 50% பாக்கி இருந்துட்டு இருக்கக்கூடிய நிலையிலேயே மறுபடியும் இப்போ 2வது புயல் காற்று 2வது அனல் காற்று அதனால பியூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்டுத்தீ இப்போது பரவிட்டு இருக்கு. அது கலிஃபோர்னியாவில் பார்க்கும்போது 80 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இப்போ நேற்று மட்டுமே 8.1 சதுர கிலோமீட்டர் தூரத்துக்கு எரிஞ்சு நாசமாயிருக்கு. இது முதல் நாளில் மட்டும். அது இல்லாமல் இன்னும் 21 சதுர கிலோமீட்டர் தூரத்துக்கு எரிஞ்சு சாம்பல் ஆகிறதுக்கான அபாயம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போது அறிவிச்சிருக்காங்க. அந்த பகுதிகளில் எந்த பகுதின்னு பார்க்கும்போது அது எல்லாமே அதிகமான குடியிருப்புகள் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி இப்போது என்ன ஆகிட்டு இருக்குன்னா அந்த காட்டுத்தீ பரவிக்கொண்டே இருக்குது. இப்போ அந்த காற்றுடைய திசை மாறியதுனால இன்னும் பரபரப்பு ஜாஸ்தியாக இருக்குது. நேற்று ஒரு நாள் மட்டுமே 18,000 பேர்த்த அவசரமாக அங்கேருந்து காலி செய்ய வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இன்றைக்கி திசை மாறி அதிகமாக குடியிருப்புகள் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி அது செல்றதுனால மறுபடியும் அவசர நிலையை பிரகடனம் படுத்தியிருக்காங்க. இனி வரக்கூடிய 3 நாட்களுக்குமே அவசர நிலையில் தான் வச்சுருக்காங்க. அங்கே ரொம்பவே ரெட் அலர்ட்டாகவே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை காலி பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சில பொதுமக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கொஞ்சம் அலட்சியமாக இருக்கிறாங்க. ஏன்னா இந்த காட்டுத்தீ அப்படிங்கிறது அவங்க ஒன்றும் பார்க்காத ஒரு புது விஷயம் கிடையாது. வருஷம் அவங்களுக்கு காட்டுத்தீ தான் இருக்கிறோம். அதனால யாருமே வீட்டை விட்டு போனதில்லை. ஆனால் இந்த தடவை அதிகமாக பரவுது. அங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே காட்டுத்தீனால எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டு இருக்கு. வீடுகளே பார்த்தா 10 மாடி கட்டிடங்கள் கூட எரிஞ்சு சாம்பல் ஆயிருக்கு. அங்கே வெறும் சாம்பல் தான் இருந்துட்டு இருக்குதுங்கும் போது இந்த தடவை ரொம்ப கொடூரமாக இருக்குதுங்கிறதுனால தான் மக்களை இடம் மாற சொல்கிறாங்க. ஆனாலும் நிறைய பேர் அவேர்னஸே இல்லாமல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வீட்டை காலி பண்ணாமல் அங்கேயே இருந்துட்டு இருக்காங்க. 10ஆவதுக்கு காட்டுத்தீ எரியக்கூடிய பகுதியை சுற்றுலாத்தலம் மாதிரி சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கு. எப்படிலாம் எரிஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு போகிறாங்க. அந்த இடத்துலலாம் பார்த்தா அந்த எரிஞ்சு வரக்கூடிய புகை இருக்குது. அந்த புகையே மேலே ஃபுல்லாக அதுலேயும் அங்கே இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா நெருப்பெல்லாம் எரிஞ்சிட்டே இருக்கிறதுனால அங்கே புகை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த புகையெல்லாம் என்ன இருக்குன்னா புயலாகவே மாறினா எப்படி இருக்குமோ, ஒரு புகையே புயலாக மாறினா எந்த அளவுக்கு மோசமாக இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த சூழ்நிலை மாறி இருக்குது. அது சுவாசிக்கக்கூடிய நிலைமையில இல்லை. அதனால தான் அங்கே N95 மாஸ்க்கை மறுபடியும் யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஜனவரி 7 சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அடங்கி இருந்தப்ப போன வாரம் விட்டுருந்தாங்க. இப்போ மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா N95 மாஸ்க்கை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த N95 மாஸ்க் அப்படிங்கிறது கொரோனா சமயத்தில் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒயிட் கலரில் இருக்கும். அது பார்த்தா இந்த மாதிரியான புகையெல்லாம் முழுசாக நம்ம நேரடியாக சுவாசிக்காமல் அது மூலமாக போகும்போது ஓரளவுக்கு ஃபில்டர் ஆகி போகும். அது நம்மளுடைய லங்ஸுக்கெலாம் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை அங்கே இருந்துகிட்ருக்கு. ஆனால் அங்கே போய் பொதுமக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சுற்றுலாத்தலம் மாதிரி போய் பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரிலாம் அலட்சியமாக இருந்தனால தான் முதல் தடவை 27 பேர் உயிரிழந்தாங்க. அதாவது எங்கே போனாங்கன்னே தெரில. அவங்களாம் இறந்துருந்தாலும் சரி ஒரு சாம்பல் கூட கிடைக்கல. காசால கூட இறந்துருக்கவங்களெல்லாம் இடுபாடுகளுக்கு இடையிலிருந்து எலும்பு கூடாவது எடுத்தாங்க. ஆனால் நெருப்பில் சிக்கினா எப்படி ஆயிரும்னா, அதுவும் இந்த நெருப்பு எத்தனை நாளாக எரியுது, 1 நாளா 2 நாளா, அது எரியுது 20 நாளைக்கு. 20 நாளாக எரியக்கூடிய நெருப்புலாம் சிக்கினா எலும்பு கூடு கூட என்ன ஆயிரும்னா எரிஞ்சு சாம்பலாயிரும். அந்த அளவுக்கு என்ன ஆனாங்கன்னே தெரியாமல் ஒரு 27 பேரெல்லாம் போனாங்க. அது இல்லாமல் இப்போ 2ஆவதுலேயும் பார்த்தா 20 பேர் இறந்துருக்கிறதுனால
பொதுமக்களை வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிட்டே இருக்காங்க. நேற்று மட்டுமே மீண்டும் ஆயிரக்கணக்கான தீயணைப்பு படையினரை வந்து நியமிச்சு வச்சிருக்காங்க. ஜனவரி 7 ஏற்கனவே இருந்தாங்க. அதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ மறுபடியும் 2வது வந்துருச்சு பியூஸ் காட்டு தீ. அதுக்கோசரம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர்த்து நியமித்து அவங்க வந்து தண்ணீரெல்லாம் பாய்ச்சி அடிக்கக்கூடிய காட்சிகள் வருது. 1% கூட இதுவரையும் வந்து கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிறதான் அங்கிருந்து வந்துட்டு இருக்கக்கூடிய கள நிலவரமாக இருக்குது. காரணம் என்னென்னா இப்போ தான் இது ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 3 நாட்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்டுப்படுத்துவாங்க. ஃபஸ்ட்டு வந்து வேகம் அதிகமாக இருக்கும், பரவிட்டு தான் போகுது, எந்த பக்கம் போகுதுன்னே தெரியாமல் ஃபஸ்ட்டு வேறு மாதிரி நினச்சாங்க. இப்போ திசை திரும்பி பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கே போயிட்டுருக்குன்னா இவங்களுக்கு வந்து ஜட்ஜ் பண்ண முடியாமல் இருந்துகிட்ருக்கு. எந்த பக்கம் ஃபஸ்ட்டு அது போகும், எந்த இடமெல்லாம் வந்து அழிய போகுதுன்னு தெரியாமல் இருக்குது. ஆனால் முதல் தடவை காட்டு தீ வந்தப்போ 80 சதுர கிலோமீட்டர் தூரம் வரையே வந்து என்ன ஆயிருந்துச்சுன்னா அழிஞ்சிருந்துச்சு. இந்த தடவை வந்து 21 சதுர கிலோமீட்டர் தூரம் வரையும் அழியும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த தீ ஏற்பட்டிருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஒரு பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தா பேலிசேட் இதிலெல்லாம் இருந்து ஒரு 80 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கு. அந்த இடத்துல தான் வந்து இப்போது அந்த தீ வந்து ஏற்பட்டிருக்கு. இதில் இன்னொரு அதிர்ச்சியான விஷயங்கள் வெளியாயிட்டு இருக்கிறது என்னன்னா, இப்போ அவங்க அணைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களே ஃப்ளைட் எல்லாம், அதாவது ஹெலிகாப்டரில் கொண்டு வந்து தண்ணியெல்லாம் பாய்ச்சிட்டு இருக்காங்களே, அந்த ஒரு விஷயத்தை எங்கேருந்து வாங்கியிருக்காங்கன்னா கனடாட்டிருந்து வாங்கியிருக்காங்க. அவ்வளோ பெரிய அமெரிக்கா, அவங்க தான் நம்பர் 1ங்கிறாங்க. ஒரு வல்லரசு நாடாக இருக்குது. எல்லாருக்கும் வந்து ஆயுதத்தை சப்ளை பண்ணி போரை வந்து மூட்டி விடுறதே அவங்க தான். இத்தனை பண்ணி போட்டு அங்கே வருஷ காட்டு தீ வந்துட்டுருக்கு. காட்டு தீயை அணைக்கிறதுக்கான டிவைசஸ் கூட அவங்கள்ட்ட இல்லை. அதுக்கான ஃப்ளைட்டை கூட இவங்க கனடாவிலேருந்து வாங்கி தான் இப்போ அணைச்சிட்ருக்காங்க. இதை தான் இன்றைக்கி எல்லாருமே வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, கொஞ்ச நாட்களுக்கு நீங்கள் ஆயுதத்தின் மீது கான்சென்ட்ரேட் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கான சௌரியங்களை நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு மற்ற நாட்டில் இருக்கிறவங்களாம் இன்றைக்கி அமெரிக்காவை பார்த்து சொல்ல வேண்டிய நிலைமை வந்திருக்குது. இவங்க வந்து காசாவுக்காகட்டும், உக்ரைனுக்காகட்டும், இன்னும் பல இடத்துல வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆயுதத்தை சப்ளை பண்ணி கொடுத்துட்டு அவங்கள அழிச்சிட்டு இருக்காங்க. புது ஆயுதத்தை வந்து இறக்கிட்டு இருக்காங்க. எங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி யார்கிட்டையுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தவங்களை அழிக்கிறதுக்காக எவ்வளவோ செலவு பண்ணுற அவங்க, அடுத்தவங்களை அழிக்கிறதுக்காக எவ்வளவோ வந்து காசை டொனேட் பண்ணக்கூடிய அவங்க, இன்றைக்கி அங்கே பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இப்போ தீயில வந்து எத்தனையோ பேருடைய வீடெல்லாம் போயிருக்கு. எல்லாருமே சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்தவங்க. ஏன்னா வந்து அமெரிக்காங்கிறதே வந்து பெரிய ஒரு நாடு தான். அதில் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸு, கலிஃபோர்னியாலாம் சொல்லப்போனால் சினிமா துறையிலே நம்பர் 1 அப்படிங்கும்போது சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்த மனிதர்கள் தான் அங்கே வந்து நேற்று மட்டும் 18,000 பேர் வந்து வீட்டை காலி பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கும் வந்து ஆயிரக்கணக்கான பேர் காலி பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாகவே 60 லட்சம் மக்களுடைய வாழ்க்கையே வந்து கேள்விக்குறியாக தான் மாறி இருக்கு. அவங்களுக்கு இப்போ வந்து கவர்மெண்ட் என்ன செஞ்சிச்சுன்னு பார்த்தா ஒன்றும் செய்யலை. நாங்கள் வந்து இதுவரையும் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறதே 22 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வந்து நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்ட்டு. இன்னியும் நாங்கள் வந்து இந்த ஒரு மாதத்துக்கு வந்து கால்குலேட் பண்ணுவோம். எல்லாம் கால்குலேட் பண்ணதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து யோசிப்போம் எவ்வளோ தூரம் வந்து மக்களுக்கு செலவு பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மக்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து அங்கே ஒன்றுமே கிடைக்காமல் இருந்துட்டுருக்கு. நிறைய பொதுமக்கள் தான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் கூட அங்கே யாரெல்லாம் வந்து இப்போ எரிஞ்ச பகுதியில் இருக்காங்களோ அவர்களுக்கு வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையுமே எல்லா நாட்டிலையுமே மனிதாபிமானம் உள்ள மக்கள் இருப்பாங்க. அவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவுவாங்க. அந்த மாதிரியான உதவிகள் நிறைய போயிட்டுருக்கு. இதில் ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது, கலிஃபோர்னியாவில் அசால்ட்டாக இருந்துட்டாங்க, அதனால தான் வந்து இப்படி ஆயிடுச்சு. அவங்க ஒழுங்காக வந்து முடிவெடுத்து கரெக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணியிருந்தா ஜனவரி 7 இதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டுருக்காரு. ட்ரம்ப் வந்து பதவியேற்கக்கூடிய விழாவில் கூட வந்து குறைதான் சொல்லி வச்சுருந்தாரு. அப்போ இந்த பியூஸ் காட்டு தீ அப்படின்னு சொல்கிறது வந்து வேகம் எடுத்து பரவி கொண்டு இருக்குது. முக்கியமாக மக்கள் குடியிருப்பு பகுதிகளை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறனால ரொம்பவே வந்து கட்டுப்படுத்துறதுக்கு சிரமமாக இருக்குது. இனி வரக்கூடிய நாட்களில் தான் அதை கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குமோ தவிர, அதை கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சிகளை துரிதமாக எடுத்துக்கொண்டிருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்களில் தான் கொஞ்சம் வேகம் குறையும். அந்த காற்றுடைய வேகம் குறைஞ்சா மட்டும்தான் அதை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஏன்னா அது மணிக்கு 150 கிலோமீட்டர் தாண்டி வந்து தீயானது பரவி கொண்டு இருக்கும்போது அவ்வளோ வேகத்தில் யாராலையுமே அதை வந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே அந்த பேலிசேட்டும் ஈட்டன் தீயுமே வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வரலாற்றிலேயே நடக்காத அளவுக்கு அழிவுன்னு சொன்னாங்க. இந்த பியூஸ் ஃபயர் வந்து என்ன பண்ண போகுதுன்னு தெரில. இதுவும் வந்து ஏன்னா அந்த பேலிசேட்டும் ஈட்டனும் முதல் 2 இடத்த பிடிச்சிட்டாங்க. அதாவது இத்தனை வருஷம் வரலாற்றில் எதெல்லாம் பதிவிடப்பட்டுள்ளதோ காட்டுத்தீ அப்படின்னு சொல்லிட்டு அதில் முதல் 2 இடம் வந்து இப்போ கலிஃபோர்னியாவில் ஆன அந்த பேலிசேட்டும் ஈட்டன் மட்டுமே அந்த முதல் 2 இடத்த வந்து பிடிச்சிட்டாங்க.
இதில் வந்து இப்போ இந்த 3ஆவதாக வந்திருக்கக்கூடிய காட்டுத்தீயும் அந்த லிஸ்ட்டில் வந்துருமா அப்படிங்கக்கூடிய அளவுக்கு பயத்தோடு தான் இருந்துட்டு இருக்காங்க. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த முக்கியமான செய்திகள். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.